Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்டி டாஸ்க் அண்ட் ப்ராசஸஸ், கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங், இந்த மாதிரி குட்டி குட்டி தியரி கான்செப்ட் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பேசிக்ஸ் தான் எல்லாமே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்க போது டாஸ்க். டாஸ்க் என்னதுன்னா, ஒரு சிபியு வந்து ஒரு குட்டி ஒர்க்கை பண்ணி முடிக்கிறது தான் வந்து டாஸ்க்குன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் த்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு ரியல் டைம் சிஸ்டமில் நிறைய டாஸ்க் என்ன ஆகும்னா ஒரே டைம் ரன் ஆகும். வீடியோ பார்ப்போம், இமேஜஸ் பார்ப்போம், பாட்டு கேட்போம், இந்த மாதிரி. ஓகேங்களா? ரியல் டைம் சிஸ்டம், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்டு டைம்குள்ளே அவுட்புட்டை கரெக்டாக கொடுக்கறது தான் ரியல் டைம் சிஸ்டம். அதாவது அவுட்புட் லேட் ஆயிடுச்சுன்னா அப்போ சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், குவாலிட்டி குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். இதுதான் ரியல் டைம் சிஸ்டம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரியல் டைம் டாஸ்க். ஒவ்வொரு டாஸ்க்குமே ஒவ்வொரு ப்ரியாரிட்டின்னு இருக்குது. அதுக்குன்னு சிபியூ ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, மெமரி ஸ்டாக் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு டாஸ்க்குமே இருக்கும். ஸோ ப்ரியாரிட்டி, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி உள்ள டாஸ்க் தான் வந்து சிபியூ ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். அதான் ரியல் டைம் டாஸ்க்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ்னா என்னதுன்னா, ஒரு ப்ரோக்ராம் கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குது தான் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மல்டி ப்ரோக்ராமிங். நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து மெமரிக்குள்ளே ஒன்றா இருக்கும். ஓகேங்களா? சிபியூ என்ன பண்ணுன்னா ப்ரோக்ராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கும். இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு விட்டுட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு போகிறது ரன்னிங்லேயே. ஸோ இதுதான் நம்ம சிபியூ ஷெடியூலிங் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி இந்த மல்டி ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட் என்னன்னா சிபியூ யூசேஜை அதிகப்படுத்துறது தான். ஓகேங்களா? ஆன் த ஃப்ளை கம்ப்ரெஷன் பாக்ஸ், அதாவது நம்ம ஒரு அன்கம்ப்ரஸ்டு டேட்டா எடுத்துக்கிறோம், அதில் வந்து கேரக்டர்ஸ் வைஸ் பிரிச்சுட்டு அதை கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிட்கியூவில் செலுத்தி கம்ப்ரஸ்டு டேட்டாவை கொண்டு வந்துடும். நிறைய பெரிய டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே சுருக்கி கொண்டு வருது. ஸோ இது எல்லாமே ஆன் த ஃப்ளை கம்ப்ரெஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே இந்த இடத்துல பண்ணுவோம் மல்டி டாஸ்கிங்கில். மல்டி ரேட் சிஸ்டம், அதாவது டிஃப்ரெண்ட் டாஸ்க் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ஒர்க் ஆகிறது தான் மல்டி ரேட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதில் ப்ராசஸ் ஸ்டேட் டயக்ராம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிட்டே போகும். முதல்ல நியூ அப்படின்னா ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆகிருக்கு. ரெடி, சிபியூக்காக வெயிட் பண்ணதுன்னு அர்த்தம். ரன்னிங், அப்போது கரண்ட்லி அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். வெயிட்டிங், இன்புட் அவுட்புட் ஈவெண்ட் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. லாஸ்ட்டில் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட். நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்னதுன்னா, சிபியூ என்ன பண்ணணும், ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு மாறி போகிறது தான் கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்னு சொல்லுவோம். அப்போ அந்த டைம் ஓஎஸ் என்ன பண்ணோம்னா, கரண்ட் டாஸ்க் இன்ஃபர்மேஷன் என்ன அதை சேவ் பண்ணி வச்சுக்கோம், அடுத்த டாஸ்க்கு லோட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கரண்ட் ப்ராசஸ் ஸ்டேட் என்ன அதை சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸ்டோர் த ப்ராசஸ் டேட்டா இன் பிசிபி, அதாவது ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். இப்போது ப்ராசஸ் 1 இருக்குது, ஓகேங்களா? அதை சேவ் பண்ணி வைக்கும். அது எங்கே சேவ் பண்ணி வைக்கணும்னா பிசிபி, அதை தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸை செலக்ட் பண்ணும், அப்புறம் லோடு பண்ணும். சிபியூ வந்து ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் த நெக்ஸ்ட் ப்ராசஸ். அப்போ மொதல் ப்ராசஸை அப்படியே வச்சுக்கும், இது முடிச்சதுக்கு அப்புறமா அது போய் பண்ணும். இதுதான் கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். இதில் அட்வான்டேஜஸ் பார்த்துட்டிங்கன்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது இதை பயன்படுத்துவோம். சிபியூ யூட்டிலைசேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டோம்னா, இந்த ஸ்விட்ச் ஆகும்போது ஒரு ப்ராசஸ் இன்னும் ஸ்விட்ச் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? டேட்டாவை லோட் பண்ணுறதுக்கும் சரி, சேவ் பண்ணுறதுக்கும் சரி, அதுதான் ஓவர் ஹெட்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனை இதில் இருக்குது. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். மல்டி டாஸ்க் அண்ட் ப்ராசஸில் டாஸ்க்னா என்ன, ரியல் டைம் சிஸ்டம், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரியல் டைம் டாஸ்க் ப்ராசஸ். நெக்ஸ்ட் மல்டி ப்ரோக்ராமிங், ஆன் த ஃப்ளை கம்ப்ரெஷன் பாக்ஸ், மல்டி ரேட் சிஸ்டம், ப்ராசஸ் ஸ்டேட் டயக்ராம். கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் என்ன, அதில் இருக்கிற ஸ்டெப்ஸ், அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.